அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 11 மணி அளவில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,488க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹை பார்த்தா 23,507, லோ பார்த்திங்கன்னா 23,263. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஹையுக்கு லோவுக்கு ஒரு 250 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு பயணம் நடந்திருக்கு. காலையில் நம்ம பார்த்தோம்னா இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு மிக குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது. இதுதான் நடைமுறை. அப்போ சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் இதற்கு பவர் ஜாஸ்தின்னு. அதற்கு மார்க்கெட் வந்துட்டு அந்த நடைமுறைக்கு இறங்கியிருக்கு. ஆனால் நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கினதுக்கு புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் மிக குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நேற்று இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்து இன்றைக்கி இம்ப்ளைடு வாலிட்டி குறைச்சிட்டாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், 23,500 கால் 98 ரூபா, இது 114 ரூபா. அதாவது அட்தமணின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 23,475 தான் 480 தான் இருந்திருக்காங்க. அப்போது நம்மளுக்கு அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வந்து இதில் தான் கம்மி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர், அதாவது வீக்லி ஃப்யூச்சர் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது 23,484 அப்படிங்கிற இடம். அதனால் அப்போது அட் த மணியோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 98 ரூபாயிலிருந்து 114. இப்போ பாருங்கள், இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 98 to 114, 23,350 கொண்டு போகிறேன். கால் வந்து 12 ரூபா இருக்குது, புட்டு வந்து 44 ரூபா இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் பாருங்கள், 12 to 144. ஆனால் டிஃப்ரெண்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 30 ரூபா இருக்கிறனால நம்ம 300 கால் புட்டே பார்க்கலாம். இதோட டிஃப்ரெண்ட்டு பாருங்கள், 14 ரூபா டு 33 ரூபாய். இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நேற்று எங்கே இருந்திருக்காங்க? 98 ரூபா டு 114 இருந்தது. இன்றைக்கி 14 டு 33. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இப்போ 180 புள்ளிகள் மைனஸில் இருக்காங்க. 180 புள்ளிகள் மைனஸில் இருந்தால் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பாசிட்டிவில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருப்பாங்களா குறைவாக இருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை தெரியணும். இப்போ மார்க்கெட்டை வந்து நீங்கள் கிராஃப் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்னவாக இருக்குது. மார்க்கெட் இறங்கி சைடுவேல போயிருக்கு. அப்போது புட் ஆப்ஷன் இன்றைக்கி என்ன இருக்கணும்? நல்லா இம்பேக்ட் இருந்திருக்கணுமா? இப்போ ஏன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்குது? அப்போ இது முழுக்க கணக்கீடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கணக்கீடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காலையில் பார்த்துருந்தோம். இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. பிலோ 5 கீழே போயாச்சு. புட் சைடு வந்துட்டு 8 இருக்குது. அப்போது காலையில் பார்த்தா இது 20 இருந்தது, இது ஒரு 10 இருந்தது. அப்போ எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியானால ப்ரீமியம் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 23,300 டு 400 இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 33 ரூபா இருக்கிறாங்க. இது வந்துட்டு 87 ரூபா இருக்காங்க. 33, 87. அப்போ எவ்வளோ? 10, 1, 11, 12 ரூபா. அப்போ சாரி 120 ரூபா. அப்போ டைம் வேல்யூ 100 பாயிண்ட்டை கழிச்சோம்னா 20 ரூபாயா? அந்த 20 ரூபா எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். 8 ரூபா, இவங்க வந்துட்டு 14 ரூபா, அப்போ 22 ரூபா. அப்போ இதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். அப்போ நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட 170 ரூபாய் என்னமோ இருந்தது. இன்றைக்கி காலையில் கூட கணக்கிட்டு பார்த்தா எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல, 170 130 தெரியல. 170 ரூபா டைம் வேல்யூ 20 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போ இந்த 150 ரூபாய் யாருக்கு நன்மை அப்படின்னா செல்லருக்கு நன்மை. இதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரது. அப்போ டைம் வேல்யூ எப்பெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போ செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் கரைவு பண்ணித்தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது.
அருணாச்சலம் படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அது 30 கோடி 30 நாளுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுனா அந்த சொத்து கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அப்போ அது போல் அந்த செலவு பண்ணுறக்குள்ள எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வருமானமாக மாற்றி விடுவாங்க. அந்த என்ன லாபமாக மாறினாலும் அது லாபத்தையும் கடைசியில் என்ன பண்ணணும், ஜீரோ பண்ணணும். அப்போ டைம் வேல்யூ என்ன டைம் வேல்யூ இருந்தாலும் அதை ஜீரோ பண்ணக்கூடியது இங்கே கான்செப்டாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டோமா 20 ரூபாய். இதை பாருங்கள், இது அப்படியே 23,250 டு 23,350 போடுறேன். இதுவும் 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான். இதுவும் பாருங்கள் 79 ரூபா, இது 42 ரூபா, 11,8 121 ரூபாயா. 100 ரூபாய் கழிச்சிட்டா 21 ரூபா டைம் வேல்யூவா. 350 கால் பாருங்கள் 13 ரூபா, 250 புட்டு பாருங்கள் 7 ரூபா. அப்போ ஆட் பண்ணால் 20 ரூபா. அப்போ டைம் வேல்யூ எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாருங்கள். இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள கேப்புக்குள்ளே 2 ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துருக்குறோம். 23,300க்கும் 400க்கும் எடுத்துருக்குறோம். இப்போ 23,250க்கும் 350க்கும் எடுத்துருக்குறோம். அப்போ இதை நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு தான் டைம் வேல்யூ டிகேவை பற்றி புரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அட்டவணையை நம்ம பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்டோட வேல்யூம் பேஸ்டில் இப்போ 23,300 கால் 300 பாட் மார்க்கெட் கேப், அதாவது கீழே டவுன் சைடு வரும்போது இங்கே ஒரு ஸ்ட்ராடல் வந்திருக்கு. அப்போ 23,300 கால் புட்டோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தா இதில் யார் ஐடிஎம்மாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூ இருக்கணும் எக்ஸ்பைரியில், ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். அப்போது இவங்க 2 பேருமே இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு ரெண்டுக்குமே வலிமை இல்லை. அப்போ இவங்க 227 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் இப்போ 23,527 இருக்கணும். இவங்க 43 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா 23,300 புட்டு வந்துட்டு ஐடிஎம்னா மார்க்கெட் 23,300 கீழே இருக்கணும். கால் வந்து 23,300க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஐடிஎம் காலாக இருக்க முடியும். அப்போ ஐடிஎம்க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. எக்ஸ்பைரி லாஜிக் அதுதான். அப்போ 23,257. அப்போ இந்த ஜோன் அப்போ 23,300. அப்போ 23,300 கால் புட்டு தான் நம்மளுக்கு என்ன அர்த்தம், வேல்யூம் அதிகமாக வேல்யூம் நடக்கிறாங்க. அப்போது 23,300 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இல்லை அப்படின்னா, அதாவது 23,300க்கு கீழேயே இல்லைன்னா இது ஐடிஎம் இல்லை. 23,300க்கு கீழே இருந்தால் அது ஐடிஎம். அப்படியே இருந்தாலும் 43 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் 23,257க்கு கீழேயே கொண்டு வர முடியும். அதோட அப்போ 43 ரூபா அப்படிக்கு கீழே இருக்கிறனால இவங்க வந்து 103 ரூபாய் ஹைனா, அப்போ மார்க்கெட் 23,200 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அப்போ 23,300 கால் 200 அப்படிங்கிறதுனால 23,500 பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறியாச்சு. அப்போ 23,300 மையமாக வச்சு தான் இங்கே பிளேயிங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சாச்சு. அடுத்தது இப்போ வேல்யூ பேஸில் நம்ம மாற்றலாம். இருக்கிறதுலே அதிகமான டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டால் 23,300 புட் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அடுத்து 23,400 புட் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. 23,350 புட் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. 23,300 கால் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 23,500 புட் டேர்ன் ஓவர் வந்து நம்மளுக்கு கம்மி தான். 23,350 காலும் நம்மளுக்கு டேர்ன் ஓவர் கம்மி தான். 23,400 காலும் அதிகமான டேர்ன் ஓவர் இல்லை. அப்போ இங்கே பிரச்சனையே 23,300 டு 23,350 அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அப்புறம் 23,250 நம்மளுக்கு பெருசாக டேர்ன் ஓவரே கிடையாது. அப்போது இந்த ஸ்ட்ரைக்கு தான் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. 23,400 புட், அதுவே நம்மளுக்கு என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு சற்று தான் மேலே இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹை வந்துட்டு 165. அப்போ 23,235 அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு 23,300 350 நம்மள ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் இது தான் இருக்கும். ஆனால் இம்ப்ளைடு வால்ட்டி குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். மார்க்கெட்டை வந்துட்டு இதன் அடிப்படையில் வேல்யூம் பேஸ்லையும் பாருங்கள். இப்போ இது வேல்யூம் டேர்ன் ஓவர் பேஸில் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன். அப்போ 23,300 கால் நம்மளுக்கு 23,300 புட் நம்மளுக்கு வேல்யூம் பேஸில் அது ஒரு ஸ்ட்ராடல். இந்த ஆக்டிவாக இந்த மட்டும் தான் இருக்க போகிறாங்க. இதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் நடக்க போகுது. இம்ப்ளைடு வால்ட்டி இன்னும் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் 110 ரூபா மீட்டி பாயிண்ட் இருந்தது, இப்போ 14 to 30. அப்போ ஒரு 25 ரூபா பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது 90% பெரிய ஜாக்பாட் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதாவது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை, 10% தான் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ 90% நம்மளுக்கு ஆப்ஷன் பை இருக்குது. இனி ஒரு தாக்கம் இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வியாபாரம் பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு இல்லை, வாய்ப்பு தான் நம்ம சொல்கிற ப்ராபபிலிட்டி நடக்கலாம் நடக்காமல் போகலாம். அதனால் இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.